ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம அகெயின் கார் ஓட்டி வீடியோ போட போகிறோம். சும்மா மதிய நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பாவை கூப்பிட்டேன், காரு ஓட்டாமே இருக்குது, நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம் அப்பா, சும்மா கொஞ்சம் தூரம் அப்படின்னு கேட்டேன். சரி அதுக்குன்னா நான் மாட்டை தண்ணி காட்டிட்டு வரேன் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மக்களே இன்றைக்கி கார் ஓட்டி ஓட்ட போகிறேன். அப்போக்கு எப்போ டச்சிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு பக்கத்தில் ஒரு கடலாக இருக்குது, அங்கே ஒரு டீக்குனாலும் குடிச்சிட்டு அப்படியே வரலான்னு கூப்பிட்டுருக்கேன் அப்பாவை வரேன்னு சொல்லியிருக்காங்க. கூட யார் வரப்போகிறாருன்னா நம்ம அரவிந்த் வரப்போகிறோம், எங்கள் சித்தப்பா பையன், அப்பாவோட தம்பி பையன். என்ன பண்ணுற எதிரிக்கு மாதுளை விட்டு வரியா? எதிரிக்கு என்னப்பா திங்கிற? இங்கே பாரு, என்ன திங்கிற கப்பில்? என்ன திங்கிற சொல்லு. மதியா மாமாவுக்குலாம் கிடையாதா? கொடு வணக்கம் சொல்லு. அம்மா அங்க? ஓகே. இப்போ நம்ம நித்திக்கு வந்து பேசலாம் கற்றுக்கிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறோம். நித்திக்கு நடந்து போன்னு சொல்லு மாமாவை, நடந்து போன்னு சொல்லு. நல்லா சொல்லு, நடந்து போகணும் மாமான்னு. கார்ல போகலாம் மாமாவை, சும்மா நீ நடந்து போ மாமான்னு சொல்லித்தராமலேயே முன்னெல்லாம் யாராவது வந்தாங்கன்னா நடந்து போ மாமா அப்படிங்கிறாங்க மக்களே. சரி சாப்பிடு, பழம் சாப்பிட்டு நம்ம வண்டியில் போகலாம். காரில் தான் போகலாம்ப்பா, சாப்பிட்டு வா. அப்பா வந்து மாடு தண்ணி காட்டிகிட்ருக்காங்க. நம்ம மாடுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு இப்போது வெயிலுக்கு தண்ணி குடிக்க வந்திருக்கு. நம்ம காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டவல் வாங்கி வச்சுருந்தாங்க, சும்மா சின்னதாக கச்சி போல், அதாவது டஸ்ட்டை தட்டி விடுறதுக்கு. இதில் ஒன்று தான் இருக்குது, ஒன்று எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல, நீ தூக்கி பண்ண வேலையாக தான் இருக்கும். ஒன்று வச்சு இப்போதைக்கு அப்படியே சும்மா டஸ்ட்டை மேலாக தள்ளிவிடுவோம். ரொம்ப கார் இதாகிடுச்சிங்க, இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி வாட்டர் சர்வீஸே ஃபஸ்ட்டு சர்வீஸே விடாமல் இருக்குது. பஸ்ஸு போகுது. மைக்கு கையிலே வச்சுக்கிட்டு அப்பா வந்தாருன்னா அந்த மைக்கை கொடுத்துடலான்னு பார்க்குறேன். அது வரைக்கும் ஓட்டலாம் கார் ஓட்டு. நான் நித்திக்க எப்போ மாடு தண்ணி கட்டிட்டு உள்ளே இருக்காங்க. இப்போ கூப்பிட்டு வந்துச்சிக்க அவ்வளோதான், யாருன்னு மாடு தாண்டா மிக்க வேண்டியது. சட்டையை மட்டுப்பா அரவிந்து வா, அரவிந்து தவறுப்பா. நமக்கு வந்துட்டு மலேசியாவிலேருந்து அந்த ராஜண்ணா கொடுத்தாங்கல்ல, அந்த முருகனை வந்து இன்றைக்கி காரில் வைக்கலான்னு பார்க்குறோம். முருகன் இன்றைக்கி வந்து ஏதோ முருகனுக்கு வந்து ஸ்பெஷலான நாள், இன்றைக்கி அதுவுமா நம்ம வந்துட்டு இந்த முருகரை வந்து நம்ம காரில் வைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இது வந்துட்டு ஒரு கோயில் போனப்போ வாங்கினேன், இப்போ இதுவும் ஒரு கோயில் போனப்போ வாங்கிட்டு வந்தேன். இது ஒருத்தங்க கிஃப்ட்டு கொடுத்தாங்க, நம்ம வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு. அவங்க ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க, என்னால் முடிஞ்சது இந்த சின்ன வேலை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மலேசியாவிலேருந்து அந்த ராஜண்ணா கொடுத்த இந்த முருகன் வேலை நம்ம இப்படி அழகாக வச்சிடலாம். ஆனால் என்னடா இப்படி காரியம் நாஸ்தி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அவங்க நினைவாக வச்சுப்போம். நம்ம மேலே ஒரு அன்பாக சொல்லி கொடுக்குறாங்க, சரி அதை இப்படி வச்சுப்போம். யார் என்ன நினச்சா, நான் காரு பார்க்க நீட்டாக இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு அன்பாக கொடுக்கறதுனால இதை வச்சுப்போம். இப்போ வந்து ஏவனே இப்படி அங்கேருந்து வெளியில் பார்த்து வைக்கிற மாதிரி வைக்கலாமா, இல்லை இப்படி நம்மளை பார்த்து வைக்கிற மாதிரி வைக்கலாமா? நம்மளை பார்த்து இப்படி வச்சுக்கலாமா? ஓகே. இதுலேயே கீழே வந்து ஸ்டிக்கர் இருக்குது, ஒட்டிக்கலாம். அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிடிச்சி
இங்கே வச்சுப்போமா? அழகாக வச்சாச்சு, இது பண்ணியாச்சு. இதெல்லாம் வைக்கிறானே ஒழிஞ்சு காருக்கு சர்வீஸ் பண்ண மாட்டான் ஐயா அப்படிங்கிறது நினைப்பாரு முருகன். நீ என்ன வச்சா மட்டும் போதுமாடா, பண்ண வேண்டியது பண்ணால் தான் கார் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அவங்க கொடுத்த கிஃப்டை நல்லபடியாக வச்சாச்சு. தள்ளி கேட்டை ஓப்பன் பண்ணோமா? வாங்க. நம்ம கேட்டு தான் இந்தியாவிலேயே யாரும் அப்படி ஒரு கேட்டை பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க கேட்டை பற்றி. பசங்க தான் கேள்வி பண்ணுறோம், என்னடா இந்த நாங்களே ஒரு நாள் இப்போ கேட்டு போடாமையால போக போகிறோம் அப்படின்னேன். இல்லை, இவன் தான் சொன்னான், சுரேஷ் இல்லை சங்கர், கேட்டு என்னடா இப்படி போட்டு வச்சுருக்கீங்கன்னு. பரவாயில்ல விடுத்தால மாற்றிடுறோம் அப்படின்னு. இல்லை ஏதாவது பாண்டி வந்து உங்கள் கேட்டை நான் பார்க்கவே இல்லை சத்யராஜ் வீடியோவில் அப்படின்னா. அப்படியே பாண்டி நீனும் பார்த்துக்க, கேட்டை பார்க்கலன்னு சொன்னால இப்படி தான் இருக்குது நம்ம கேட்டு. கேட்டுன்னா இதான் பழைய காலத்து கேட்டு, இருப்பு கேட்டு. இந்த கேட்டு வந்து வேலியிலே கேட்டு. ஸோ தற்காலிக கேட்டு தான், கூடிய சீக்கிரம் இதெல்லாம் மாற்றிடணும்னப்பா. மாற்றி விடுவோம், பார்ப்போம். சொல்லிட்டு போக வேண்டியதான், மாற்றணும் பார்த்ததுக்கு. ஓகே. நித்திக்கு கசியாக இருக்காப்புல, நித்திக்கலாம் போமா அங்கே இல்லை உட்காரு, போ காரில் போ. வா ஏப்பா, பஸ் எதுவும் இதுதான் நேரா வா. வாடா இங்கே வாடா, அங்கே ஏன்டா போகிறேன், இங்கே வா, இங்கே வா வா. சீட் பெல்ட்லாம் போட்டாச்சு. எப்படி வெளியில் வந்தது காரு? 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு. போக போக சரியாயிடும். நெத்திக்கெல்லாம் திங்கணும். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் போகிறதுலேயே தூக்கம் வந்துடும். நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போகிறான், முன்னாடி உட்காரலாம். தாத்தா கிட்ட தான் போகணும். இதில் வச்சுருவாங்க, எடுத்துட்டு உள்ள போகலாமாப்பா? தலைவன் அவ்வளோதான் நின்றுக்கிட்டே வரும். கடுமையாடிடா ஸ்டோர் அடிக்கிறப்பே கண்ணாடி உடஞ்சி போக மாட்டேது. அது பொறுமையாக சேர்த்தனா இருக்காது, அப்படி தான் அடிக்கணும். ஆமாம், அப்போ தான் ஒரே நாள்லேயே நீ தான் வாங்கினா சத்தினியா, அதுக்கு தான். ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம காரில் நம்ம வச்சுருக்கிற முருகன் சம்மந்தமான எல்லாமே. முருகன் வேலு, 2 வேலு, அப்புறம் ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று. போகலாமாப்பா? எதுவும் வேலை இருக்கா இல்லை சீக்கிரம் போயிட்டு வரணுமா? வேலை என்ன, நீ போயிட்டு வா. சீக்கிரம் போயிட்டு வரணுமா? ஓகே ஓகே. எப்படி போனா? சரி. குள்ளிக்கு அவ்வளோதான், மூவ் பண்ணியாச்சுங்க. நித்திக்கு ஒரு ரைடு கூப்பிட்டு போகிறோம். ரைடுன்னு பேக்கரிக்கு அழைச்சிட்டு போய் ஒரு டீயோட சரியாடா அப்படின்னு வச்சுட்டு இருப்போம். நித்திக்கு என்ன பண்ணுறான், நின்றுக்கிட்டே வருவானே. அவனுக்கு இதுதான் பிளேஸு, காரில் உட்கார எல்லாம் கிடையாது, நின்றுக்கிட்டே வரணும். நித்திக்கு மாமா எப்படி கார் ஓட்டுது? மாமா எப்படி கார் ஓட்டுறோம்? சூப்பர் இல்லையா? சூப்பரா, சூப்பர். அம்மா என்ன பண்ணுது? எப்படின்னா பண்ணிட்டு இருக்கு வீட்டில்? தூங்குதா? அப்பா அப்பா வீட்டில் கிடக்காரா? ஊருக்கு போயிட்டாரு வேலைக்கு. ஊருக்கு பஸ்ஸில். ரோட்டை பார்த்தியா? பைபாஸும் திறந்து போயிட மாட்டுக்கு. கார் கற்றுக்கணும்னா இந்த மாதிரி ரோட்டுக்கு வந்துடணும். டயர் போயிட மாட்டுக்கு இந்த ரோட்லலாம் ஓட்டினா. அன்றைக்கி பாண்டி பயந்துக்கிட்டு இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தான் அப்படி இருக்குண்ணே, இந்த ரோட்டில் வேணான்ட்டு அப்படியே போயிட்டாப்புல. அப்புறம் என்ன பண்ணு? மேட்டில் ஏற்றி இறக்குறப்ப ஆஃப் ஆகிடுச்சுன்னா வண்டி ரிவர்ஸ்லேயே வருதா, அதனால கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். தூங்குறாரு. இனிமேல் ரோடு நல்லா இருக்குல்ல, சூப்பராக போயிடும். வில்லேஜில் இது ஒன்று, ஆடு மாடு கார் வருதோ இல்லையா, ஆடு மாடு அதிகமாக வரும். அப்போ பார்த்து தான் ஓட்டணும்.
நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஏதோ ஹில்ஸ் சைடு போகிற மாதிரி ரெய்னி டேஸ் மாதிரி இருக்குன்னா அவனை ரோடெலாம் பார்க்குறதுக்கு. வெயில் இல்லாமல் இருக்காது. வெயில் இல்லாமல் இருக்கிறது மழை வர மாதிரியே இருக்கா. மழைலாம் பெஞ்சா மலையில் ஒரு நாள் ரைடு போகணும். பாருங்க கல்லாரி வருது. நம்ம ஊர்களின் இந்த லாரிக்கு பயந்துக்கிட்டே அதிகமாக நம்மளாம் வண்டி எடுக்கிறது இல்லை. அப்போ 2 ஆள் இருக்கா? இங்கே தான் வருது. உள்ளே போனால் பைபாஸ் எப்பா என்ன நாம் எங்கேயாவது 2 நாள் ட்ரிப்பு போகலாமாப்பா? ட்ரிப்பு போகலாம். ஆனால் எதையும் பார்க்க முடியாது. போகத்தான் சரியா இருக்கும் 2 நாளைக்கு. அங்கே போய் எதுவுமே பார்க்கலாம் வைக்காது. அவ்வளோ பொறுமையாக போவங்கிறியா? அப்போ அவன் நீ போகிற சிலருக்கு போயிட்டு திரும்பி உடனே வரலாம், அவ்வளோதான் செய்யலாம். எந்த ஊருக்கும் போக முடியாது இனிமேல். போகலாம். இதுக்காகவே நான் பின்னாடி லாரி வருது. இதுக்காகவே நான் வந்து ஓட்ட கற்றுக்கிறேன். நல்லா கற்றுக்க வேணா, அப்புறம் போவோம். பைபாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிறோம். ஓட்டு இல்லாமப்பா இல்லை இத்த நிறுத்தட்டா போய் டீ குடிச்சிட்டாரியா? இங்கே விட நிப்பாட்டிக்க, நான் ஒரு ஓட்டம் ஓடி போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா 2 கிலோமீட்டர் தானே. 2 கிலோமீட்டர் இருந்தாலும் நான் இப்போ உன் காருக்கு முன்னாடி போயிட்டு ஓடி வந்துடுவேன். மக்களே பைபாஸ்க்குள்ளே ஓட்ட போகிறோம். ரோட்டை காட்டு தலைவா. பார்த்து தான் ஓடணும். போகலாம் போ. ராலி அது அந்தம்மா மாறிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பைபாஸ்க்குள்ளே வரோம் தனியாக. நல்ல ஊர் காட்டுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஏறி போகாத. ஊரில் போறியா? வாரமாக போ. நீ போகிறதுக்கு 29-30 தான். 29-30 தான். இருந்தாலும் டவுனுக்குள்ளே லாரி. ஏன்னா நம்ம ஊருக்கு அரியலூர் வந்து என்னத்துக்கு ஃபேமஸ்னால் காரை விட லாரியை தான் அதிகம். ஸோ நம்ம பார்த்து தான் ஓட்டணும். ஒவ்வொரு நாள் எதுவும் வராது. பரவாயில்ல, என் நேரம் மாட்டுக்கு இன்றைக்கி எதுவுமே வரல. இந்த மாதிரி நேரத்தில் வந்து எதுவுமே வராது. ரோட்டை காட்டுதால. அதனால தான் இந்த டயத்தை பார்த்து எடுப்பியோ. யாருமே இல்லைல்ல. இது மத்தியானம் சாப்பாட்டையும் அங்கங்கே நிற்கும் வண்டி. இந்த கேப்பில் போயிட்டு ஓடி இருந்துடலாம். டிரைவருங்கெல்லாம் சாப்பிட்ற நேரம் பார்த்து நான் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பயும் ஒருத்தர் 2 பேர் வந்துடுவாங்க எதிரக. நாங்கள் அந்த கார்லாம் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு. அது ஃபீடான, அது ஃபீடு காரு. இது வந்து ஃபீடு கம்மியாக போகிற காரு. அது எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம அன்எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ நானா அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிற அன்றைக்கெலாம் இப்படிலாம் ஓட்டுவோன்னு நான் நினச்சா பார்த்தேன். 30 போக மாட்டேன். 25 17 இந்த பற்றியா? பேக்கரி வந்துருச்சு. நம்ம போயிட்டு வீடியோலாம் ஹைவேவாக இருக்குல்ல, அந்த கொஞ்சம் அகலமாக இருக்குது அவுத்த. ஸோ அங்கே போயிட்டு திருப்பிட்டு வரலான்னு. இந்த இடத்துல திருப்பி தெக்க போ. நல்லா தெக்க போ. இன்னும் கொஞ்சம் மேற்கு போய் தெக்க போ. நல்லா தெக்க வாட்டர் போய் திருப்பி. இப்போ திருப்பி எங்கேயும் வண்டி வரல. வண்டி வரல. அங்கே வருது பாரு வண்டி. அங்கே ட்ரக்கு வருது. ஆமாண்டா, அது ஒரு 2.5 கிலோமீட்டர் வரப்பே. பின்னாடி கார் வராங்க. நீ போப்ப பாருந்த போயிடு வாரமா. போய் அந்த பக்கம் நின்றுக்கு நேரம் குறுக்க நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்க. நித்திக்கு எங்க என்ன வேணும் நித்திக்கு? டீக்கு எப்படி குடிக்கணும்? டீ காட்டுக்க. பச்சி வேணுமே. பச்சிலாம் சாப்பிடக்கூடாது. வாங்க. உனக்கு என்னப்பா டீயா? ஸோ மக்களே பேக்கரிக்கு வந்தாச்சு. சின்னதாக டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். என்ன வேணும் பாப்பாவுக்கு? உனக்கு என்ன வேணும்? ஜூஸா? நான் அங்கே வரப்போ பச்சி வேணும்னா இப்போ ஜூஸ் வேணுங்க. ஜூஸு தான் குடிப்பான் அவன். அப்பா ஒரு டீ சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் பப்ஸு. நித்திக்கும் பப்ஸு லைட்டாக சாப்பிடுவோம். அவனுக்கு கொஞ்சமாக. என்ன வேணுப்பா? தண்ணியா குடி. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இந்தா இது
இது உனக்கு. அங்கே இருக்கு பாப்பாவுக்கு. இந்த பாரு. அப்பாவுக்கு டீ வந்துருச்சு, எங்களுக்கு பப்ஸு. சுடுது ஆட்டம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நல்ல ஒரு ஹைவே. முன்னாடி சின்னதாக இருந்த ரோடு இப்போ திருச்சிக்கு போகிற ஹைவேவாக மாறிடுச்சு. போலாமாப்பா? ஆ டீ குடிச்சிட்டு வந்தாச்சு. ஏறுங்க. இப்படி வா எல்லாத்தையும். உள்ள போ. டீக்கு உள்ள போ. உள்ள வா. போ நாங்க. நான் ஓட்டணுமா? எப்படி இங்க பாரு, கார் எப்படி ஓட்டணும் சொல்லி கொடு. இப்படி கையாட்டு. ஏ சரி வாங்க எடுங்க. அரந்தேற அரங்க. போவோம் போவோங்க. அங்கே தான். சீட் பெல்ட் போட்டுக்க. போவோம் போவோம். நிதிக்கு என்ன சாப்பிட்ட? பஜ்ஜி இல்லைடா, அது பேர் பப்ஸு. பப்ஸு பஜ்ஜி எண்ணெயில் பட்டாலே பஜ்ஜி. சூப்பர். சரி போலாமாப்பா? போகலாம் போகலாம். இப்போ போகிறப்ப கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுவோம்ப்பா. எப்படின்னு சொல்லு. எப்படி போவேன்? வீட்டுக்கு தானே போகிறோமேன்னு. அப்படி இல்லை, சாப்பிட்ருக்கோம்ல ஸ்நாக்ஸு. ஆமாம், அது கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால டக்குன்னு போயிடலாம். வரும்போது பசியாக இருந்தனால தான் பொறுமையாக இருந்தியா? ஆமாம். இப்படி பேரிகார்டு வரப்ப ஆப்போசிட்டில் எந்த வண்டியும் வரல, பின்னாடியும் வரலன்னா நம்ம ஏறிக்கலாம் முன்னாடியே. லைட்டாக தான் தட்டுக்கணும். வச்சு ஒரு அழுத்திட்டோம், வண்டி சல்லுன்னு போயிடும். அன்னைக்கு நம்ம எத்தூர்லேருந்து வரப்போ உங்களுக்கு தெரியாது, நான் பிரேக்கு நினச்சிட்டு ஆக்சிலேட்டரை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். உயின்னு போகுது. டெய்லியும் ஓட்டிகிட்டே இருந்தால் தான் கண்ட்ரோல் கிடைக்குது. தூக்கம் வருதா? இந்த கார் வீட்டுக்கு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரம் தான். 3 கிலோமீட்டர் தான். அரை மணி நேரத்தில் மாமன் போயிடும். போய் தூங்கலாம். அவரு தர்சா போன்னு. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. தூக்கம் வருது எனக்கு. சீக்கிரம் போன்னு. சீக்கிரம் போ. இடையில வந்து பார்த்தீங்கன்னா கார் நிறுத்திட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூப் தம்ப்நெயில் வைப்போம்ல, அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் சூரிய ஒளியில் ஷேடோ தான் அதிகமாக இருந்துச்சு. சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே ஒரு 2-3 ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டோம். சரி முன்னாடி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு வச்சுட்டு கிளம்ப போகிறோம். இதுக்கு போகலாமா? ஓ கர்சா போன. சீக்கிரம் போ, தூக்கம் வருவான் அவனுக்கு. சரி போகலாம். போகலாம் மக்களே. இந்த அரவிந்த் கேமராமேன் அரவிந்த் தான். இரு இங்கே வா. இங்கே நின்று பார்த்துக்கலாம். அப்படியே பாரு. இங்கே பாரு. அப்படி பார்த்து ஷீட் பெல்ட் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் காட்டுறோம் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணியாச்சா? அங்கே இருக்கா சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோடனே ஹேண்ட் பிரேக் இருக்கு இல்லையா, இப்படி காட்டுங்க. ஹேண்ட் பிரேக், இந்த ஹேண்ட் பிரேக்கை நல்லா கீழே எடுத்துட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிமூவ் பண்ணிட்டோமா, அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கியர் போடுறதை காட்டு. தள்ளி போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ண வேண்டியது. அழகாக மூவ் பண்ணி வச்சிங்களா. அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப செகண்ட் கியர். அவ்வளோதான், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீ சொல்கிறியாடா அப்படின்னு நினைப்பீங்க.
நான் சும்மா அதான் சொல்கிறேன், இப்படி தான் மூவ் பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா ஓரளவு, ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு கற்றுருக்கேன், அவ்வளோதான். ம் தூங்கணுமாண்டாவன். தூங்கணுமா? காய் என்ன 2 பேர் கலாய்ச்சிட்டே வரீங்க, ஸ்லோவாக ஓட்டுறேன்னு. அப்படில்ல, தூக்கம் வருது அவனுக்கு. ஸ்லோவாக போகிறது நல்லது தானே மக்களே. நம்ம ஸ்பீடாக போயிட்டு கண்ட்ரோல் கிடைக்காம அப்போ கஷ்டப்படுறது, ஸ்லோவாகவே போனால் எல்லா கண்ட்ரோல் நம்ம கையில் இருக்கும். அதுக்காக தான் நான் ஸ்லோவாக போகிறது. ஊர், நம்ம ஊர் இதுலேருந்து 1 கிலோமீட்டர். இந்த முக்கத்தை தாண்டிட்டாலே 1 கிலோமீட்டர். தூங்க, எப்படி தூங்கணும்? தூங்க ஆமாம், தூங்கு, என்ன முடிவு தூங்க. கொட்டை விடு, கொட்டை விடு. எப்படி கொட்டை விடுவ தூங்கும்போது? தூங்குறப்ப எப்படி தூங்கணும்? காட்டு, நல்லா காட்டு. அப்படிங்க கூட பாரு, கண்ணை மூடிது. பார்த்து இறங்குங்க கீழே. பொறுமையாக இறங்க. எதுக்கு பொறுமையாக இறங்குப்பா. எப்பா நீ இந்த கதவை தர, நான் போயிட்டு ஆளே யாரும் பார்க்காம ரிவர்ஸ் நானாக பார்த்து எடுத்துகிட்டு வரேன். போயிட்டு வா. சரி. எப்படி நித்திக்க தண்ணி விடுறது பார்க்குறோம். பாய் சொல்லு. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலான்னு. அட்டோ கொடு. என்ன சாப்பிட்ட? பச்சி. வெளியில் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாச்சு காரில். இது எதுக்காக இன்றைக்கி போனோம்னா, என்னடா சும்மா போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கார் நிறுத்தியே இருக்கு இல்லையா, அதனால் அதையும் எடுத்து ஓட்டின மாதிரி இருக்கும். நிறுத்தியே கிடக்காம நம்ம ஒரு ரவுண்டு போன மாதிரியும் இருக்கும். நமக்கும் கொஞ்சம் டிரைவிங் ஸ்கில் டச்சிலே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, விட்டு விட்டு ஓட்டாமல் இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் எடுத்து இன்றைக்கி ஓட்டிகிட்டு வந்தேன். அப்படியே ஒரு பேக்கரிக்கு போய்ட்டு டீ குடிச்சிட்டு, அப்பா டீ குடித்தாங்க, நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.